ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி வயலுக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி வயலில் என்னென்ன வேலை பார்த்தோமோ அதை சின்னதாக மினி விளாக் எடுத்திருக்கேன். உங்களுக்காக நீங்கள் பாருங்கள். காலையிலே வயலுக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று வேறு கரண்ட் போயிடுச்சு. தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாமல் இருந்தோம். இன்றைக்கி அது தண்ணி பாய்ச்சணும், இல்லாட்டி அதில் உள்ள தென்னை அவத்தியெல்லாம் வாடி போயிருந்தோம். சீக்கிரம் வந்தாச்சு. ஏற்கனவே அவதிகளை களை வெட்டி அந்த புல்லை பூரா அங்கே அள்ளி போட்டாச்சு. இந்த புல்லும் காஞ்ச பறவை வெளியில் போட்டு தீய வைக்கணும். அப்படி நம்ம சீக்கிரமாக மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சணும், இல்லாட்டி கரண்ட் இப்போ போகணுன்னே சொல்ல முடியாது. இதுதான் எங்கள் தோட்டம். அந்த தோட்டத்தில் அவத்தியும் தென்னை மரம் நிறைய வச்சுருக்கோம். அப்படியே கிணத்த வந்து பார்த்தா கிணத்துக்கு சைடில் மரம் வளர்ந்துருச்சு. அந்த மரத்தை வெட்டி எப்படியாவது வெளியில் போடணும், எப்படியா கஷ்டப்பட்டு வெட்டியாச்சு. அதில் வேறு வெட்டும்போது பிடிமான எதுவும் சரியாக கிடைக்கல. உளுந்தோம்னா திருச்சம்மனுக்கே கடவுளில் கிடக்க வேண்டியதுதான். எப்படி எவ்வளோ வெட்டியாச்சு. நம்ம சோளம் அறுவடை பண்ணிட்டோம். அது போக தட்டப்புறம் மிஷின் வச்சு அடித்ததே கிடந்துச்சு. அதை எல்லாத்தையும் கூட்டி தீய வைக்கணும். அப்புறம் தான் நம்ம ரொட்டேட்டி வச்சு அடிக்க கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்து மழை வேறு பெய்த மணிக்கு இருந்துச்சு. அதை நம்ம இன்றைக்கி தீ வச்சிருவோம். நாளைக்குன்னு சொல்லிட்டு போனோம்னா கிடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி தீ வச்சாச்சு. அடுத்து நம்ம நெல் போடுறதுக்கு நிலத்தை பூரா தயார் பண்ணணும். ஒரு வழியாக தீயெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பச்சை கிடக்கிற இடத்துல மட்டும் தீ பிடிக்காமல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.